சுயமரியாதை இயக்கத்தை சாதாரணமா தோற்றுவிக்கல, உலகம் முழுக்க பயணம் செஞ்சார். உலகம் எப்படி இருக்குன்னு அனுபவமா உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார். தமிழ்நாடு தலை நிமிர்ந்துச்சு. அதனாலதான் அவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய உலக பயணங்களை சுருக்கமா பட்டியலுக்கு சொல்லணும்னா 1929 மலேசியா, சிங்கப்பூருக்கும், 1932 எகிப்து, கிரீஸ், துருக்கி, ஜெர்மனி, இஸ்ரேல், பிரான்ஸ், இங்கிலாந்து, போர்ச்சுகல், சோவியத் ரஷ்யான்னு ஓராண்டு முழுக்க பயணம் செஞ்சார். அப்போ இந்த இங்கிலாந்து நாட்டுல ஜூன் 16 முதல் ஜூலை 6 வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார். இங்கதான் கம்யூனிஸ்ட் தலைவர் லெனின் எழுதின மதம் என்ற நூலை வாங்கினார். இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்லேவ்ல நடந்த கூட்டத்தை பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களிடையே துணிச்சலை பேசினார். அந்த கூட்டத்துல இருந்த நிறைய பேர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அப்போ இந்தியாவில நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இங்க தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடந்ததா சொல்றீங்க. ஆனா இந்தியாவில தொழிலாளர்களுக்கு விரோதமா ஆட்சி நடக்குதுன்னு வெளிப்படையா குற்றம் சாட்டணும். இந்த துணிச்சல் தான் தந்தை பெரியார். அதனாலதான் காலங்கள் கடந்தும் என்றென்றும் பெரியார்னு எல்லாரும் நினைக்கப்படுகிறார். இன்னும் எத்தனை நூறாண்டுகள் கடந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார், போற்றப்படுவார்.